இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்றைய தினம் நுவரேலியாவில் ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு இலங்கையில் இருக்கிற தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளமானது இந்த ஆண்டுக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள 1750 ரூபாயாக அதிகரிக்கப்படும் சொல்லி உறுதி வழங்கியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையில் இருக்கிற இந்த தோட்ட தொழிலாளர்கள், இலங்கையில் இருக்கிற இந்த மலையக தமிழர்களுடைய வாழ்க்கை, அவங்க இலங்கையின் வளர்ச்சிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க இவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ திறந்து பாருங்க. ரைட், இந்த மக்கள் இலங்கைக்கு எந்த கால பகுதியில கொண்டு வரப்பட்டார்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இவங்களுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1920ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 1940ஆம் ஆண்டு காலப்பகுதி, இந்த காலப்பகுதியானது பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா இந்த மக்கள் இந்தியாவினுடைய தென் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய தென் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் தான் இந்த மக்கள். இவங்களை வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எதற்காக இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய காலத்துல, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய காலத்துல இலங்கையில கோபி, ரப்பர், தேயிலை பயிற்சிகள் வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க. அந்த தோட்டங்கள்ல கடுமையாக உழைக்கிறதுக்குரிய உழைப்பாளிகள் வந்து அவங்க தேவைப்பட்டிருக்காங்க. அதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமானது இந்தியாவினுடைய தென் பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து அங்க இருக்கிற தமிழ் மக்களை வந்து இவங்க வந்து கடல் வழியாக இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள். கடல் வழியாக மன்னாருக்கு கூட்டி கொண்டு வந்து மன்னார்ல இருந்து காட்டு பாதை கூடாக இவர்களை நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கார்கள் இலங்கையின் மலையக பகுதிக்கு. அவர்கள் அந்த மக்களை வந்து கடல் வழியாக கூட்டிக் கொண்டு வந்து மன்னார்ல இருந்து அந்த மலையக பகுதிகளுக்கு கூட்டிக் கொண்டு வர்ற அந்த நேரத்துக்குள்ளேயே பார்த்தோம்னு சொன்னா நிறைய தமிழர்கள், இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட நிறைய தமிழர்கள் வந்து பசியினாலேயும் நோய்வாய்ப்பட்டுமே வந்து நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த மிச்சமிருந்த மக்களை வந்து கூட்டிக் கொண்டு வந்து அந்த மலையக பகுதியில் இருந்த கோபி, ரப்பர், தேயிலை தோட்டங்கள்ல வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள். இந்தியாவினுடைய தென்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த தமிழர்களுடைய வாழ்க்கை இந்த மலையக பகுதியில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய காலத்துல இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அடிமை சூழ்நிலை கீழே தான், ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலையின் கீழே தான் இவருடைய வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கின்றது. அந்த பகுதியில இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அந்த மக்களை வந்து ஒரு அடிமை போலதான் நடத்தி வந்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து அந்த தோட்டங்கள்ல கடுமையாக உழைச்சிருக்கிறார்கள். அவருடைய வேர்வை ரத்தத்தை சிந்தி கடுமையாக உழைச்சிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய குடியிருப்புகள், சரி, இந்த மக்கள் வந்து எவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சு இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய தேயிலை, ரப்பர், கோப்பி தோட்டங்களை வந்து வேலை செய்கிறார்கள். சரி, இவருடைய குடியிருப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இவருடைய வாழ்க்கை முறைதான் ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை முறையாக அமைஞ்சிருக்கு. சரி, இவருடைய குடியிருப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இவருடைய குடியிருப்புகளும் லைன் ரூம்னு சொல்லப்படுகின்ற ஒரு தற்காலிகமான ஒரு குறுகிய வீடமைப்பு திட்டங்கள் தான் இவருடைய குடியிருப்பும் அமைஞ்சிருக்கின்றது. அந்த தற்காலிகமான சிறிய குடியிருப்புகள் தான் இவங்க வசிச்சிருக்கிறாங்க. அந்த காலப்பகுதியில இவங்களுக்கு சம்பளம் எப்படி வழங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இவருடைய சம்பள பிரச்சனையானது இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் சொல்றாரு 2025ஆம் ஆண்டு, இப்ப ஜனாதிபதி அவர்கள் சொல்றாரு 1750 ரூபாயாக இவருடைய சம்பளமானது இந்த ஆண்டுக்குள்ள உயர்த்தப்படும் சொல்லியிருக்கு. அப்ப 1920ஆம் ஆண்டு 1940ஆம் ஆண்டு காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா இவர்களுடைய சம்பளமானது மிக 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 ஒரு குறைஞ்ச அளவிலான சம்பளமே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதாவது 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய காலத்திலிருந்து இப்ப அன்றகுமார் திசாநாயக்க அவருடைய இந்த ஆட்சி காலம் வரைக்குமே இவருடைய சம்பளம் வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருந்து வந்துகின்றது. சரி, இவருடைய சம்பளம் இப்படி பிரச்சனையா இருக்குது, இவருடைய வாழ்விடம் இப்படி பிரச்சனையா இருக்கின்றது, இவருடைய வாழ்க்கை முறை இப்படி பிரச்சனையா இருக்கின்றது, இவருடைய அரசியல் உரிமை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடையுது. 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பார்த்தோம்னு சொன்னா அந்த சுதந்திரத்தால இலங்கைக்கு கிடைச்ச நன்மையை கூட இந்த மலையக மக்கள் வந்து பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எதனால என்று சொன்னா 1948ஆம் ஆண்டு சிலோன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று வருகின்றது. இந்த சட்டத்தால பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலான இந்த மலையக தமிழர்கள் வந்து இலங்கைக்கான குடியுரிமையை வந்து இழக்கிறார்கள். அதாவது இவர்கள் இலங்கையர்கள் சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தினை வந்து இழக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா 1949ஆம் ஆண்டு இந்தியன் பாகிஸ்தானி ரெசிடென்ட் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. இந்த சட்டத்தின் மூலம் மலையக தமிழர்கள் இலங்கையில வாக்குரிமையினை இழக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குரிமைகள் வந்து நீக்கப்படுகின்றது. இதனால பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மலையக தமிழர்கள் வந்து இலங்கைக்கான குடியுரிமையற்றவர்களாக ஆகிறார்கள். இலங்கையின் குடியுரிமையை வந்து அவர்கள் இழக்கிறார்கள். இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா நிறைய சட்டங்கள் வந்து அடுக்கடுக்காக வருகின்றது, நிறைய ஒப்பந்தங்கள் வந்து அடுக்கடுக்காக போடப்படுகின்றது. இதற்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா 1964ஆம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. அந்த ஒப்பந்தம் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையினுடைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவும் இந்திய பிரதமர்
லால் பகதூர் சாஸ்திரி இடையில வந்து இந்த ஒப்பந்தமானது 1964ஆம் ஆண்டு போடப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்துல என்னென்ன விடயங்கள் எழுதப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 5,25,000 பேர் வந்து இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். அதாவது இலங்கைக்காக உழைச்ச அந்த 10 லட்சம் மலையக தமிழர்கள்ல 1964ஆம் ஆண்டு இலங்கையினுடைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவும் இந்தியாவினுடைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் 2 பேரும் என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னு சொன்னா இந்த 10 லட்சம் மலையக தமிழர்கள்ல இலங்கைக்காக உழைச்ச இந்த 10 லட்சம் மலையக தமிழர்கள்ல 5,20,000 பேரை வந்து இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப சொல்லியும் மிச்சம் இருக்கிற மக்கள்ல வந்து 3 லட்சம் பேருக்கு வந்து குடியுரிமை வழங்க வேண்டும்னு சொல்லியும் வந்து சட்டம் போடுறாங்க. இப்ப மொத்தமா 10 லட்சம் பேர்ல இதுல பார்த்தோம்னு சொன்னா 8,20,000 பேருக்கு தான் இப்ப வந்து இந்த ஒப்பந்தம் மூலம் வந்து ஒரு முடிவு கிடைக்குது. அதாவது 5,20,000 பேர் வந்து இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பப்படுறாங்க. 3 லட்சம் பேருக்கு வந்து இலங்கைக்கான குடியுரிமை வழங்கப்படுகின்றது. அப்ப பார்த்தோம்னு சொன்னா மிச்சம் 1,70,000 பேர்கிட்ட நிலைமை வந்து அந்த நேரம் வந்து முடிவு பண்ணல. அந்த 1,70,000 பேர் மிச்சம் இருந்த மலைய தமிழர்களுடைய நிலையை வந்து பின்னர் தீர்மானிக்கப்படும் சொல்லி அதை அப்படியே வந்து விட்டுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 1974ஆம் ஆண்டு 1988ஆம் ஆண்டுகள்ல வந்து மேலும் அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள் வந்து போடப்படுகின்றன. இந்த ஒப்பந்தங்கள் மூலமாகத்தான் மிச்சம் இருந்த மலையக தமிழர்களுக்கு இலங்கைக்கான குடியுரிமையான வழங்கப்படுகின்றது. அப்ப பார்த்தோம்னு சொன்னா 1920ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய தென்பகுதியிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட தமிழர்கள், அதாவது இலங்கையினுடைய தேயிலை, ரப்பர், கோப்பி போன்ற தோட்டங்கள்ல வேலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த தோட்டங்கள்ல கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் தேவைன்னு சொல்லி தென்னிந்தியாவிலிருந்து அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் இலங்கையில இவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சு தங்களுடைய வேர்வை ரத்தத்தை சிந்தி இலங்கையின் பொருளாதாரத்துக்காக உழைச்சு அவங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா குடியுரிமை மறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த குடியுரிமை தொடர்பாக நிறைய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக போடப்பட்டு 1988ஆம் ஆண்டு 1920ஆம் ஆண்டுல இருந்து 1988ஆம் ஆண்டுல தான் அவங்களுக்கான குடியுரிமை வந்து முற்றாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, இதுக்கு பிறகு இவங்களுடைய அரசியல் கட்டமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மலையக தமிழருடைய அரசியல் கட்டமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு மலையக தமிழர்கள் மத்தியில வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து உருவாகின்றன. இதுல வந்து குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் கட்சியாக சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் சொல்லப்படுகின்ற CWC என்று சொல்லப்படுகின்ற மலையக தமிழர்களின் உரிமைக்காக போராடிய ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாகின்றது. இந்த கட்சியின் தலைவராக தொண்டமான் அவர்கள் வந்து இருக்கிறார். அவர் வந்து இந்த மலையக தமிழர்கள் மத்தியில ஒரு முக்கியமான தலைவராக கருதப்பட்டிருக்கிறார். ஒரு சில கட்சிகள் வந்து மேலும் தோன்றுகின்றன. அந்த கட்சிகளும் இந்த மலையக தமிழர்களின் வாழ்வுக்காக, மலைய தமிழர்களின் வாழ்விடத்துக்காக, மலைய தமிழர்களின் நன்மைக்காக, மலைய தமிழர்களின் அரசியல் உரிமைக்காக வந்து இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இலங்கையினுடைய மக்கள் தொகையில் 5% வந்து இந்த மலைய தமிழர்கள். ஆனா இலங்கையினுடைய இந்த மலைய தமிழர்கள் மத்தியில பார்த்தோம்னு சொன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மையும் ஒற்றுமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து இருக்கின்றது. இந்த வரைக்கும் இலங்கை அரசியல் வரலாற்றுல பார்த்தோம்னு சொன்னா இந்த மலைய தமிழர்கள் மத்தியில் இருக்கிற இந்த அரசியல் கட்டமைப்பானது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கப்படுகிறது. என்னன்னு சொன்னா மிச்ச இனத்தவர்களுக்குள்ள இருக்கிற அரசியல் கட்சிகளை பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில மற்ற தமிழர்களோ முஸ்லிமோ சிங்களவர்களோ அவர்களுக்கு இடையில இருக்கிற அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே நிறைய பிளவுகள் இருக்கின்ற பொழுது இந்த மலையக தமிழர்கள் மத்தியில் இருக்கிற இந்த அரசியல் கட்டமைப்புகள் வந்து பிளவுகள் குறைவாகவே இருக்கின்றது. ஏன்னு சொன்னா அவர்கள் வந்து ஒற்றுமையை வந்து அவர்கள் மத்தியில் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் நிறைய பேர் வந்து இந்த மலையக தமிழர்கள்ல இருக்கிறார்கள். இலங்கை பொருளாதாரத்தில் பெரும் பங்காற்றப்படுகிறது சொன்னா இந்த தேயிலை ஏற்றுமதி. அந்த தேயிலை ஏற்றுமதிக்கு கடுமையாக உழைக்கிறவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த மலையக தமிழர்கள் தான். அப்படி இலங்கையின் பொருளாதாரத்துக்காக கடுமையாக உழைக்கிற இந்த மலையக தமிழர்களுடைய வாழ்விடம், அந்த மலையக தமிழர்களுடைய சம்பளம் வந்து இன்னும் வந்து பிரச்சனையாக தான் இருக்கின்றது. இன்னைக்கு இந்த விடயத்தை உங்களோட பயந்து வச்சிருந்தனால் இந்த மலையக தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமான விஷயங்கள் தெரியும்னு சொன்னா அது சொல்ல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.